அப்படி தூங்கும்போது ஒரு நாள் ஒரு சம்பவம் நடக்குது. என்ன அப்படின்னா, வீட்டுடைய பின்வாசல் வழியாக இவங்க அக்கா தத்ரூபமா பட்டப்பகல்லே அப்படியே நடந்து வர்றாங்க. அதை பானுப்பிரியா பார்க்குறாங்க. பார்த்து கைகாலெலாம் வெடவெடத்து போகுது. பேச முடியலை, சத்தம் போட முடியலை, தண்ணி தாகம் உயிர் போகுது. இருந்தாலும் அந்த இடத்துல அந்த பெண் வேகமாக உள்ளே நடந்து வந்து இவர்கிட்ட, நீ என்ன பார்த்து பயப்படாத, நான் எப்போவுமே உனக்கு துணையாக இருப்பேன், உன் கூட தான் இருப்பேன், நான் செய்த தப்பை நீ செய்திடக்கூடாது அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் புத்திமதி சொல்ல ஆரம்பிக்குதுங்க இந்த அனுப்பிரியா அப்படிங்கிற அந்த பெண்ணுடைய ஆன்மா. இதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துல முதல்ல கொஞ்சம் விடவிடத்து பயந்தாலும் அவங்க தோற்றத்தை மாற்றவே இல்லைங்க. அதாவது ஒரு நார்மலாக அவங்க அக்கா எப்படி இருப்பாங்களோ அதே தோற்றத்தில் இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு, நம்மளுடைய அக்கா தானே, நம்மளுடைய உடன்பிறப்பு தானே, அதனால இதை பற்றி நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல வேண்டாங்கிற ஒரு நிலைமைக்கு நம்மளுடைய பானுப்பிரியாவும் வந்துடுறாங்க. அதனால என்ன நடக்குதுன்னா, இவங்களுக்கு ஒரு ஜாலி ஆயிடுது. எப்படி அப்படின்னா, தன்னுடைய அக்கா கூட பேசுறது, பழகிறது, கறி வைக்கிறது, கூட்டு வைக்கிறது, இதை பற்றி பேசுறது, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுடைய பானுப்பிரியா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பண்ணி பண்ணி என்ன நடக்குது அப்படின்னா, வீட்டில் வைக்கக்கூடிய சாதனங்கள் எல்லாமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குமா. அவங்க சித்தி சொல்லுவாங்களா, இது நல்லா இருக்குடி, நான் வைக்கிறத விட நீ ரொம்ப அழகாக வச்சிருக்கிற, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி அவங்க சித்தப்பா சாப்பிட்டுக்கிட்டோம், ரொம்ப நல்லா இருக்குது, எப்படி பண்ணுற, நீ உனக்கு யார் கற்றுக் கொடுத்தா அப்படின்லாம் கேட்கும்போது அந்த இடத்துல நம்மளுடைய பானுப்பிரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சித்தி தான் சொல்லி தந்தாங்க, சித்தி தான் இதெல்லாம் பண்ண சொன்னாங்க, இப்படி பண்ண சொன்னாங்க, நான் அப்படி பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சித்திக்கு தான் அந்த கிரெடிட்டை சித்திக்கே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களும் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு செல்வங்கள் செழிப்புகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்குங்க. அதாவது அவங்க சித்தப்பாவுக்கு திடீர்னு ஒரு பெரிய வேலை கிடைக்குது. அந்த வேலையில் அவர் ஜாயின் பண்ணுறாரு. அதுலேருந்து அவருக்கு நிறைய காசு வர ஆரம்பிக்குது. தங்க நகைகள்லாம் வாங்கி போட ஆரம்பிக்கிறாரு. வீட்டை கொஞ்சம் பெருசாக்கணும் அப்படி இப்படின்லாம் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் வீட்டை மட்டும் தொட முடியாத அளவுக்கு அவங்களுடைய ரீதி போயிட்டே இருக்குங்க. என்ன நடக்குதுன்னே புரிஞ்சுக்கல. ஆனால் நம்மளுடைய பானுப்பிரியா சந்தோஷமாக தான் இருந்துட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு சம்பவத்தை அந்த இடத்துல நோட் பண்ணுறாங்க அவங்க சித்தப்பாவும் சித்தியும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய பானுப்பிரியாவுடைய உடல் ரொம்பவே ஒல்லியாக, ரொம்பவே தேஞ்சிக்கிட்டு போகிறத அவங்க கவனிக்கிறாங்க. அது கவனிச்ச நேரத்தில் இவங்க ஒரு சின்ன டவுட் கேட்குறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா, பானுப்பிரியா கிட்ட. ஏமா உன்னுடைய உடம்பு இப்படி தேஞ்சிட்டு போகுது, நாங்கள் வீட்டில் இல்லாத சமயம் நீ சாப்பிடாம இருக்கிறியா, வாங்குறியா, அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு கேட்குறாங்க. ஏன்னா ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 மாத காலத்தில் அவங்க கையில் செழிப்பாக காசு பணம் அப்படிங்கிற அளவில் ஒரு டெவலப் ஆகிடுறாங்க. அது இல்லாமல் அவங்க சித்தப்பா நடந்து போயிட்டு இருந்தவர் அதன் பிறகு பைக் வாங்கிடுறாரு, குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, தன்னுடைய மனைவியை கொண்டு விடுறது, அதன் பிறகு அவருடைய வேலை ரியல் எஸ்டேட், அந்த மாதிரி எல்லாம் ஒரு பிக்கப்பில் போயிட்டு. இந்த முழு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய லிங்கை கிளிக் பண்ணி கண்டிப்பாக வீடியோ பார்த்துருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.